அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் எனதினிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 14/1/2025 தை மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 11:24 வரைக்கும் புனர்பூசம், பின்பு பூசம். அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கிறது. இந்த நாளில் சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நடைபெறுவதால் இவர்கள் இருவரும் மிகவும் கவனமாக இருக்கணும். பேச்சுக்கல்ல மிகவும் கவனம், பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 7:30 8:30. ராகு காலம் 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும், யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும், குளிகை நேரம் 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும். இந்த நாளில் 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்க்கலாம். இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். எல்லாருமே வீட்டில் பண்டிகை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில், இந்த பண்டிகை நாளில் 12 ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி ரத்தின சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். 12 ராசிகளில் முதல் ராசி மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகள் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். நண்பர்களின் உதவி கிட்டும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். பெரிய மனிதர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சல், பதற்றம் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் மனச்சங்கடங்கள் ஏற்படலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள். கூட்டாளிகளின் ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு தனவரவு அமோகமாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உற்றார் உறவினர்களுடன் ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். நண்பர்களின் உதவியால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சுபகாரியங்கள் கைகூடும். சிம்மராசி அன்பர்களே, உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களின் செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிட்டும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்பு உயரும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தில் திடீரென்று சுப செய்திகள் வந்து சேரும். உற்றார் உறவினர்கள் நட்புடன் இருப்பார்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் ரீதியான புதிய திட்டங்கள் வெற்றியை தரும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, நீங்கள் செய்யும் சிறு செயல்கள் கூட தாமதமாக முடியக்கூடும். பிள்ளைகளால் மனசங்கடங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சிறு சிறு மனக்குழப்பங்கள் உண்டாகும். உடல்நிலை மந்தமாக இருக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பது உத்தமம். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகளில் சாதக பலன் கிட்டும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சேமிப்பு உயரும். பொன்பொருள் சேரும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும். பெரிய மனிதர்களின் நட்பு கிட்டும். உற்றார் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நண்பர்களின் ஆலோசனைகள் நற்பலன்களை தரும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சில இடையூறுகள் ஏற்படலாம். குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் சற்று குறையும். உங்களின் முயற்சிகளுக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். சுப செய்திகள் வந்து சேரும். இந்த தைப்பொங்கல் திருநாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதாக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.